நல்லதுன்னு எனக்கு தோணுதுப்பா. ஒரு நிமிஷம் மாமா. மாமா, ஒருவேளை அமருக்கு இப்படி தோணுது அப்படின்னா, அதாவது அந்த ஆக்சிடென்ட் இல்ல சீமா, ரோஹிணிக்கு அது விருப்பம் இல்லைன்னா நாம அதை செய்ய வேண்டாம்னு நினைக்கிறேன். ரோகிணி ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னை சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, ரோகிணியோட வேதனையை அதிகப்படுத்துற மாதிரி நாம எதையுமே செஞ்சிடக்கூடாது. நீங்க சொல்றதை என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ரோகிணிக்கு மட்டும் இல்ல, நம்ம யாருக்குமே மறுபடியும் அந்த வேதனையை சகிச்சுக்கிற அளவுக்கு நம்ம உடம்புலயும் சரி மனசுலயும் சரி தெம்பே இல்ல அத்தை. ஆனா ப்ளீஸ் நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இது ரொம்ப அவசியமான விஷயம். அமர் சொல்றத நம்மளால குறைச்சு எடை போடவே முடியாத. ஒருவேளை அமர் சொல்றது உண்மை அப்படின்னா, அன்னைக்கு ராத்திரி ஆம்புலன்ஸ்ல சித்தார்த்துக்கு நிச்சயமா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. நடக்க கூடாதத. ரோகிணி பத்தி சொல்லணும்னா அவளை பத்தின கவலை எனக்கும் இருக்காதே. சரி, ஒருவேளை இந்த விஷயத்தால அவ மனசு கஷ்டப்படணும்னு நீங்க நினைச்சா, நாம அவகிட்ட இதை சொல்லாம மறைச்சு செய்யலாம். அம்மாடி சீமா, பெரியத்த ப்ளீஸ். இதனால ரோகிணிக்கும் வேதனை ஏற்படாத. அப்புறம் நமக்கு உண்மை என்னன்னு தெரிய வந்துடும். ப்ளீஸ். சீமா சொல்றது சரியாதான் இருக்கு. சரி, ஒருவேளை நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னா, அப்ப நம்ம ரோகிணி கிட்ட சொல்லாமே இந்த விசாரணை தொடங்கிதான் ஆகணும். என்ன ஆனாலும் சரி, நான் இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்க விட மாட்டேன். இல்லைன்னா நான் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாம போயிடும். அப்படியே இதே மாதிரியே விரல கடிச்சிருப்பீங்க. அப்புறம் இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி சிரிச்சிருப்பீங்க. ஹாப்பி பர்த்டே. அம்மா தாயே, ரோகிணியோட இந்த நிலைமையை என்னால பார்க்க முடியல. அவளை காப்பாத்துங்க. சித்தார்த்த இல்லாத வேதனையை அவளால தாங்கிக்க கூடிய சக்தியை கொடுங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட இன்னொன்னே கேட்டுக்கிறேம்மா. ஆம்புலன்ஸோட ஆக்சிடென்ட் எங்க நடந்ததோ அமருக்கு நிச்சயமா அங்க ஒரு தடையும் கிடைக்கணும். அது மூலமா நாங்க உண்மையை தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கணுமா. அதுக்கப்புறம் தான் ரோகிணி ஏன் இந்த விசாரணையை வேண்டான்னு சொல்றான்னு தெரிஞ்சுக்க முடியும். அவ மனசுல என்னதான் இருக்கு. இந்த ஆசிரமத்தில் சத்திரியர்களுக்கு மட்டுமே இடம் உண்டு. இங்கு சூத்திரர்களுக்கு இடம் இல்லை. சூரிய புத்திரனாக பிறந்தும் சூத்திரன் என்றே அழைக்கப்பட்டான். இந்த இடத்துல நமக்கு தடயம் கிடைக்கும்னு உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கா பாஸ்? 50-50 கேலண்டர். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு.
எனக்கு இங்க ஏதாவது ஒரு தடை இங்க நிச்சயமா கிடைக்கும். நீயும் தேடு. நான் அந்த பக்கமா தேடுறேன். எனக்கு என்னவோ இங்க நம்ம டைமை வேஸ்ட் பண்ற மாதிரி தான் தோணுது. இந்த இடத்துல போலீஸுக்கு ஒண்ணு கிடைக்கலன்னும் போது நமக்கு என்ன கிடைக்க போகுது? கேலண்டர், நான் சொல்றதை கேளு. எந்த தடையும் போலீஸுக்கு கிடைக்கலையோ அது நமக்கு கிடைக்கலாம். அதுக்காக நம்ம தீவிரமா தேட வேண்டியது ரொம்ப அவசியம். ஒருவேளை கேலண்டர், இந்த தாலியை இதுக்கு முன்னாடி ரோஹிணி அண்ணியோ இல்ல சீமா அண்ணியோ போட்டிருந்ததை பார்த்திருக்கேன். ஆமா, ஆனா ரோஹிணியும் சீமாவும் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே குதிச்சிட்டாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம அவங்கள அங்கதான் பார்த்தோம். மேல ஒருவேளை சீமாவும் ரோஹிணியும் அங்க இருந்தாங்கன்னா யாருமே இல்லாத ஆம்புலன்ஸ் தானே இங்க உருண்டு விழுந்திருக்கும். அப்படி இருக்கும்போது தாலி எப்படி இங்க வந்து விழுந்துச்சு? சரி, பரவாயில்ல. நான் சொன்னேன்ல நமக்கு ஏதோ ஒரு தடயம் கிடைக்கும்னு. எனக்கு என்ன தோணுதுன்னா, கேலண்டர், பின்னாடி திரும்பி பார்க்காத. நம்மளை யாரோ கண்காணிக்கிறாங்கன்னு எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. என்ன? இடியட், பின்னாடி ஏன் திரும்பின? பாஸ், எனக்கு என்ன தெரியும்? நீங்க திடீர்னு சொன்னதுனால. வாயை மூடு. அவனை போய் பிடிக்கலாம், வா. ஒரு நிமிஷம் ரோஹிணி. எனக்கு தெரியும் இன்னைக்கு சித்தார்த்தனா பர்த்டே. ஒருவேளை அவர் உயிரோட இருந்திருந்தா உனக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாருல்ல? சித்தார்த்தனா வயசுல என்னை விட பெரியவரா இருக்கலாம். ஆனா எங்களை பார்க்கறவங்க எல்லாருமே ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. எங்கள பெரியவன் யாருன்னு தெரியாது. இன்னைக்கு அவரோட பர்த்டே. அவரோட கூட பிறந்த தம்பியா, அவருடைய ஒரு நெருங்கின நண்பனா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ரோஹிணி, உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இந்த வீட்டுல எல்லா அதிகாரமும் இருக்கு. ஒரு மகனா சித்தார்த்துக்கு இருந்த எல்லா அதிகாரமும் உனக்கு இருக்கு. நீ இவ்வளவு நாள் மருமகளா இருந்த. ஆனா சித்தார்த்து போயிட்டதுனால இனிமே நீ இங்க மகளா இருக்கணும்.
பர்த்டேவான இன்னைக்கு அவரோட கடைசி விருப்பத்தை நீ நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன். எந்த விருப்பத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? மாவீரன் கர்ணனின் கதை. சித்தார்த்தனா, என்ன விளையாட்டு இதெல்லாம்? பிரேம், எனக்கு பர்த்டே வந்துச்சு. அதான்ப்பா எனக்கு பர்த்டே. எனக்காக ரோகிணி ஒரு அருமையான கிஃப்ட் பிளான் பண்ணிருப்பா. அதுக்கு பதிலா ரோகிணிக்காக நான் அருமையான ஒரு கிஃப்ட் தரப்போறேன். அதாவது ஸ்கிரீன். அட, இந்த ஸ்கிரீனை எடுப்பான்னு சொன்னேன். ஓ, சாரி சாரி சாரி. ஸ்கிரீனை மறைக்காத, எடு. பிரேம், என்னோட முகத்தை என் ரோகிணிய நல்லா பார்க்க விடேன்பா. இந்தா. சித்தார்த், இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடு. ஏன்னா இதை பாக்குற அளவுக்கு ரோகிணிக்கு பொறுமை இல்லை. சோ ஹாய் ரோகிணி. எனக்கு தெரியும் இதெல்லாம் கொஞ்சம் பில்டப் தானே. ஆனா என்ன பண்றது, இந்த முறை என் மனசு என்ன சொல்லுச்சுன்னா, இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்றது ரொம்ப அவசியம்னு சொல்லுச்சு. அப்புறம் இது ஒரு ஸ்பெஷலும் கூட. ஏன்னா இது வரைக்கும் இந்த சித்தார்த் ரோகிணிக்கு பங்களா, கார், வைரம், நெக்லஸ்ன்னு எதுவுமே கொடுத்ததில்ல. ஏன்னா இதுல எல்லாம் எந்த விருப்பமும் என் ரோகிணிக்கு இல்லங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ரோகிணி விரும்புறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், தன்னோட சித்தார்த்த. அதனால அடியேன் உங்க எதிரில ஆஜராயிட்டேன். நான் மறந்தே போயிட்டேன், இந்த வீடியோவை நம்ம குடும்பமே பார்த்துட்டு இருக்கோம். ஹலோ எவ்ரிஒன். விஷயம் என்னன்னா, என் மனசுல இருக்கிற விஷயத்த ரோகிணி கிட்ட சொல்ல விரும்புறேன். அப்புறம் உங்களுக்கு தான் சித்தார்த்த பத்தி தெரியுமே, எதை பண்ணாலும் ஸ்டைலா பண்ணுவான்னு. ஆனா அது கூடவே இன்னொரு காரணமும் இருக்கு. என்னோட மனைவி இருக்காளே ரோகிணி, அவ ஒரு டிபிக்கலான பொண்டாட்டி. தான் புருஷன் பேசுறதுக்கு கூட வாய்ப்பு தர மாட்டா. அதனாலதான் இந்த வீடியோ மூலமா இதையெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஒருவேளை நீங்க அனுமதிச்சீங்கன்னா என் மனசுல இருக்கிற விஷயத்தையெல்லாம் இந்த வீடியோ மூலமா என் ரோகிணி கிட்ட சேர்க்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச். இப்ப எல்லாரோட அனுமதியோட இந்த வீடியோ மூலமா நான் பேச ஆரம்பிக்கிறேன். ரோகிணி, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரோகிணி பரத்வாஜான நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்புறம் இதனால நீங்க உங்களோட படிப்பை நிறுத்திட்டீங்க. அது தப்பான விஷயம். இப்ப சரியான விஷயம் என்னன்னா, இன்னையில இருந்து, அதாவது இந்த வருஷத்துல இருந்து உங்க படிப்பை திரும்ப ஆரம்பிக்கணும். நீங்க உங்களோட படிப்பை கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது படிப்பை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ரோகிணி என் கூட பிசினஸ்ல ஜாயின் பண்ணுவா. அதாவது ரோகிணி வேலைக்கு போறா, அவளோட சித்தார்த் இப்படி ஜாலியா ரெஸ்ட் எடுக்க போறான். என்ன சொல்றீங்க நீங்க? ஓய்வு எடுக்க போறீங்களா? அட என்ன பிரேம், கேமராவை என் முகத்துக்கு நேரா வை. என் ரோகிணிக்கு என்னோட முகத்தை காட்டுப்பா. இதனால உனக்கு என்ன கஷ்டம்? கொஞ்ச நேரம் அமைதியாரு. இங்க பாரு ரோகிணி, படிப்பை கம்ப்ளீட் பண்ணு. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம தாத்தாவோட பேரை ரொம்ப உயரத்துக்கு எடுத்துட்டு போகணும். அது எவ்வளவு உயரம்னா, ஒருவேளை வானமே மேல பார்த்தாலும் அதுக்கே தலை சுத்தணும். அப்புறம் பாட்டிமா, இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது என் ரோகிணியோட கண்கள்ல கண்ணீர் வந்துட்டு இருக்குன்னு என்னால கண்ணை மூடிக்கிட்டு உறுதியா சொல்ல முடியும். இப்போ இந்த கண்ணீர் கோபத்துல வருதா இல்ல சந்தோஷத்துல வருதான்னு எனக்கு தெரியாது. ஆனா ரோகிணி, உன்னோட கண்ணீரை நீயே தொடச்சுக்க. நான் இருந்திருந்தா லெஃப்ட்ல இருந்து வந்து உன் கண்ணீரை தொடச்சிருப்பேன். ஆனா நான் தான் அங்க இல்லையே. நீ அடிச்சிடுவேன்னு பயந்து 4 அடி பின்னாடி போய் நின்றுகிட்டு இருக்க.
லெஃப்ட்ல இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் ஏற்கனவே லெஃப்ட்ல இருந்து போயிட்டேன். ஒருவேளை உன் ரைட்ல இருந்திருந்தனா சிங்கம், நான் தான் உன் பின்னாடியே வருவேன்னு சொன்னல. நான் எப்பவும் உன் மூச்சோட மூச்சு காத்தா இருப்பேன் ரோகிணி. அப்புறம் இன்னொரு தடவை உன் பேச்சுல நான் பேச்சா இருப்பேன். இங்க பாரு ரோகிணி, கோவப்படாத. என்ன பொறுத்த வரைக்கும் மனசுல என்ன இருக்கோ அதை ஓப்பனா சொல்லிடணும். ஒரு சில தடவை என்ன ஆகும்னா, மனுஷன் நிறைய பேசணும்னு நினைப்பான், வாழ்க்கையில நிறைய சாதிக்கணும்னு நினைப்பான். ஆனா வாழ்க்கை நேரமே கொடுக்காது. அதனாலதான் நான் இந்த மெசேஜை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்காக தான் ரெக்கார்ட் பண்றேன். ஏன்னா யாருக்கு தெரியும் நாளைக்கு இருக்கணும் இல்லையோ.